என் பெயர் சமீரா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி மேல்தலகுப்பம். நான் பேச வந்துள்ளது பசுமையும் பாரம்பரியமும். இன்று பசுமையும் பாரம்பரியமும் என்ற தலைப்பில் பேசும்படி வாய்ப்பு அளித்தமைக்கு முதலில் என் இதயம் கடைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பசுமை என்பது இயற்கையை நாம் பாதுகாக்கும் நம் பங்களிப்பு. மரங்கள், பசுமை வளங்கள், ஆறுகள், கடல்கள், மலை மற்றும் பருவநிலைகள் போன்றவற்றின் அனைத்து இயற்கையின் அற்புதங்களாகும். இவற்றை பாதுகாப்பதே பசுமை. இப்போது நாம் காண்பது வளர்ச்சியின் பெயரில் இயற்கையை அழிப்பது, மரங்களை வெட்டுவது, ஆறுகளை அடைக்கும் செயல், பிளாஸ்டிக் அழிவு காற்றாகவே பசுமைக்கு பெரிய அபாயம். மறுபக்கமாக பாரம்பரியம் என்பது நம் முன்னோர்களால் சொல்லிக் கொடுக்கப்பட்ட பண்பாடு, வழிபாடு, மொழி, ஆடைகள், சடங்குகள் போன்றவற்றின் தொகுப்பாகும். இது நம் அடையாளம், நம் வேர்கள். இது தமிழர் பண்பாடு, கலையும் நம் பெருமையும். இன்றைய காலகட்டத்தில் பாரம்பரியத்தையும் பசுமையும் மறந்து வெளிநாட்டு கலாச்சாரம் ஈர்க்கப்பட்டு விட்டோம். ஆனால் நாம் உணர வேண்டிய ஒன்று, மரங்களை பாதுகாப்பது போலவே நம் பாரம்பரியத்தையும் பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்கள், பசுமை இல்லாமல் வாழ்வில் பாரம்பரியம் இல்லாமல் அடையாளம் இல்லை. நம் இயற்கையையும் பாரம்பரியத்தையும் சமமாக மதித்து பாதுகாக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.